Hello everyone, good morning and welcome back to my channel Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நிறைய பேர் எங்கிட்ட மார்னிங் 7லேருந்து நைட் வரைக்கும் உங்கள் ரொட்டீன் ஒரு vlog-ஆ ஷேர் பண்ணுங்கள், ஒரு 1 day vlog அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ப்ரீவியஸ் வீக்கில் வெட்னஸ்டே vlog தான் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து 8:30 ஆகுது. அன்றைக்கி வந்து ஜெய் கொஞ்சம் லேட்டாக ஆஃபீஸ் போனாங்க, அதனால் அவங்களுக்கு லன்ச் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ண முடிஞ்சுது. யூஸ்வலாக 7:45க்கெலாம் கிளம்பிடுவார். அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக போனதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளான செம்ம டேஸ்டியான ஒரு கோகோனட் ரைஸ் தேங்காய் சாதம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கடாய் அண்ட் நான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற வெசல்ஸ் பற்றிலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. டெஃபினட்டாக அதையும் நான் ஒரு vlogல ஷேர் பண்ணிக்கிறேன். இங்கே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வேர்க்கடலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சு இது செவந்து வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணும். அண்ட் இங்கே வந்து ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா என்கிட்ட இல்லை, அந்த பச்சை மிளகா பழுத்து போய் ரெட் கலரில் ஆயிடுச்சு, அதனால் இதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பச்சை மிளகா இருக்குன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஃப்ரோசன் கோகோனட் என்கிட்ட இருந்தது, அதனால் அதை எடுத்து இப்படி கையாலேயே நல்லா உதுத்து விட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரெயிட்டாக நான் vlogக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க, அதை நான் சொல்லவே மறந்துட்டேன். அண்ட் என்னோடய vlogsக்கெலாம் ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். ஸோ தேங்காய் வந்து நல்லா இப்படி கையாலே உதுத்து விட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் கோகோனட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் கொஞ்சமாக பெருங்காய பொடியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இவருக்கு வந்து யூஸ்வலாக ஜெய்க்கு ஆஃபீஸ் போகும்போது நான் வந்து லஞ்ச் கொடுத்துருவேங்க. 90% நான் லஞ்ச் கொடுத்துருவேன். ஏன்னா இங்கே இருக்கிற ஃபுட்டு வந்து அவருக்கு ஆஃபீஸில் கிடைக்கிறது அவருக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் மோஸ்ட்லி லஞ்ச் டப்பா வந்து கொடுத்துருவேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிருக்கேன். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் ஆட் பண்ணல, நீங்கள் இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ரைஸ் எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு வந்து தேவையான சால்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு போட மாட்டேங்க. நம்ம ரைஸ் எவ்வளோ கலர்றோம் பார்த்துட்டு அதுக்கும் சேர்த்துட்டு தான் நான் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ சாதம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருக்கணும், அதே சமயம் கொஞ்சம் உதிரி உதிராகவும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு பேக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா சாதத்தை வடிச்சிட்டு குக்கரில் வச்சாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நார்மல் ரைஸ் ஈவன் பாஸ்மதி ரைஸ் பிடிக்கும்னா நம்ம அதுலேயும் செய்யலாம். ஸோ நல்லா பொலன்னு இருக்கணும், அதே சமயம் நல்லா குக் ஆகிருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டப்பா பேக் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சைட் டிஷ் ஆக்சுவலாக நான் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக எனக்கு மார்னிங் சமையல் செய்ய முடியல. அதனால் இங்கே வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்தது, அதனால் கோகோனட் ரைஸ் வித் பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். பட் அவங்க ஆஃபீஸில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் கூட கிடைக்கும், சில சமயம் வந்து அது மட்டும் வாங்கிப்பாங்க. நிறைய பேர் வந்து ஏன் அவர் ஆஃபீஸ் போகிறது நீங்கள் அதெல்லாம் ஏன் காட்ட மாட்டேறீங்க, ஏன் அவர் இன்க்ளூட் பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாம் கேட்குறீங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அவருக்கு வந்து வீடியோஸில் வரதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. ஸோ அதனால் நான் ஃபோர்ஸ் பண்ணி வந்து vlogக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஸோ அவருக்கு என்றைக்கு தோணுதோ அவராகவே வந்து அப்பியர் ஆவார். பட் நான் டெலிபரேட்டாக அவரை ஸ்கிப் பண்ணல. ஸோ இன்றைக்கி தூரக்கேந்து ஜஸ்ட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்புறது மட்டுமாவது நான் எடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டதுனால எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது என்னுடைய வேலைகள் நிறைய இருக்குது. ஏன்னா அன்றைக்கி வெட்னஸ்டேங்கிறதுனால அனு ஹாஃப் டே வந்துடுவா. ஸோ நான் அவளுக்கு ஏதாவது லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ரீவியஸ் vlogல நான் வந்து இந்த வெசல் வாஷிங் இந்த இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, டிஷ் வாஷிங். இந்த சோப்பு தாங்க நான் இவ்வளோ நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய கையெல்லாம் கொஞ்ச நாளாக ஒரு எரிய ஆரம்பிச்சதுங்க. எனக்கு என்ன ரீசன் தெரில. சரி, நான் கூட பச்சை மிளகா இல்லைனா வந்து நம்ம புளி கரைக்கிறது எந்த ஒரு ரீசனாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா எனக்கு இந்த சோப் அப்படிங்கிறது ரியலைஸ் ஆச்சு. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டு யூஎஸில் இருக்காங்க, ஷீ இஸ் ஆல்சோ யூடியூபர். ஸோ அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த லிக்விட் வந்து மாற்றிக்கோங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ இது இந்தியாவில் கூட நான் பார்த்துருக்கேன். நான் பெருசாக இதை வாங்கி யூஸ் பண்ணாட்டியும் நான் இந்தியாவில் வந்து டிமார்ட்டில் சரவணா ஸ்டோர்ஸ்லாம் இதை பார்த்துருக்கேன். ஸோ இது தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து இங்கே வால்மார்ட்டில் வாங்கினேங்க. இது கூடவே வந்து அந்த ஸ்க்ரப்பரும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஆக்சுவலாக மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி நம்ம லிக்விட் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். அதனால் நான் வந்து வாட்டரும் லிக்விடும் கொஞ்சம் கலந்து வச்சுருந்தேன். சரி, இந்த vlog எடுக்கும்போது காமிச்சிட்டு க்ளீன் பண்ணி நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதில் வந்து 3 டைப் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. இந்த பேஸ் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த பம்பிங் சிஸ்டம்,
அதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்கு லிட் அதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அது வழியாக தான் நமக்கு வந்து லிக்விட் வந்து வரும். ஸோ இதையும் வந்து நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்காக இருக்குது இது. நம்ம ஊரில் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, ஏன்னா ஆன்லைனில் நிறைய பேர் வாங்கியிருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். சோப்பை யூஸ் பண்ணுறதை விட இது டெஃபினட்டாக வந்து நமக்கு கையில் வந்து அவ்வளோ இச்சிங் இல்லைன்னா வந்து பேர்ன் சென்சேஷன் அதெல்லாம் வந்து இருக்காது. ஸோ இப்போ அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து நான் நம்மளுடைய டிஷ்வாஷ் லிக்விடை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன லிக்விட் யூஸ்வலாக யூஸ் பண்ணுவீங்களோ, அங்கே விம்னா விம், இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ் லிக்விட் கிடைக்கும். இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட வந்து டைரெக்டாக நம்ம அப்படியே எடுத்தோம்னா ரொம்ப வந்து நமக்கு சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகும். அதே சமயம் ரொம்ப ஃப்ராத்தியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்கே தண்ணிக்கு பதிலாக இது இன்னொரு லிக்விட் வாங்கினவங்க இங்கே லோக்கல் சூப்பர் மார்க்கெட்டில். அவ்வளோ சூப்பராலாம் இல்லை, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. பட் லெமனுடைய ஃப்ளேவர் வந்து நல்லா இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் நான் வாட்டருக்கு பதிலாக அந்த இன்னொரு லிக்விடை இது கூட டைல்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் தண்ணி இருந்தால் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இது என்கிட்ட இருக்குது, சரி அது வேஸ்ட்டாக போக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணியாக இருக்குது பாருங்கள். பட் ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கு, நல்ல லெமன் ஃப்ளேவர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் லேயர் வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த செகண்ட் லிட்டை க்ளோஸ் பண்ணிடணும். அதில் தான் அந்த குட்டி ஹோல் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம பம்பிங் பண்ணும்போது அது வந்து கீழே இருக்கிற அந்த லிக்விடை வந்து அந்த ஸ்க்ரப்பரில் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு வெசல் வந்து வாஷ் பண்ணி காமிக்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பம்ப் பண்ணோன்னே அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட் அங்கே வரும் தெரியும் ஸ்க்ரப்பரில். ஸோ அதை போட்டு நல்லா சாஃப்டாக தேய்ச்சிட்டு, அதே மாதிரி நீங்கள் கம்பி நாருன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தட் இஸ் பால் பாத்திரத்துக்குலாம் தேய்க்கிறது, அதுக்குமே இதே மெத்தடில் நீங்கள் வந்து அந்த லிக்விட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப க்ளீனாக ஆகிடும். எனக்கு இப்போ வந்து ஒரு 10 டேஸாக வந்து நான் யூஸ் பண்ணுறதுலேருந்து என்னுடைய ஹேண்ட் வந்து அவ்வளோவா எரியல, ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் இது இல்லை அப்படின்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லன்ச் டைம் வந்துருச்சு ஆல்மோஸ்ட். இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய குக்கிங் ரெசிபிஸ் பார்க்க போகிறீங்க. அண்ட் ரொம்ப ஈஸி சிம்பிள் குக்கிங் ஃப்ரம் வீல் சேர், அதுதான் நீங்கள் வந்து நிறைய பார்க்க போகிறீங்க. ஏன்னா நான் ரொம்ப நேரம்லாம் உட்காந்து குக் பண்ண முடியாது. ஸோ இங்கே காத்தில் நம்ம கோகனட் ரைஸ் பண்ண அதே கடாயில் கொஞ்சம் நெய் எண்ணெய் ரெண்டும் கலந்து, நெய் இல்லை சாரி பட்டர் எடுத்திருக்கேன். பட்டரும் எண்ணெயும் சேர்ந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா வெறும் பட்டரை போட்டால் அது வந்து உங்களுக்கு பேர்ன் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சமாக ஆயிலும் கலந்து போட்டுட்டு இங்கே ஒரு 200 கிராம் பன்னீர் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ லைட்டாக இதை வந்து இந்த பட்டரில் சாட்டே பண்ண போகிறேன். ரொம்ப அப்படியே ப்ரௌனாக பொரிக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே நீங்கள் மீடியம் லோவில் வச்சு அப்படியே நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கங்கே உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌன் கலர் வந்து டச் வந்து தெரியும். ஸோ அதுக்கப்புறமா அந்த பன்னீரை வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அதே எண்ணெய் பட்டரில் வந்து கொஞ்சம் ஆனியன், எங்கிட்ட எல்லோ கலர் கேப்சிகம் இருந்தது நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேறு என்ன கலர் கேப்சிகம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் ரெசிபிக்கு கேப்சிகம் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு லைட்டாக அப்படியே வதக்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் பட்டர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால ஆட் பண்ணேன். பசங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளாம் கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெகுலர் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாமே சேர்ந்து நல்லா சாட்டே ஆகணும். இதில் மெயினாக இஞ்சி பூண்டோடைய அந்த ரா ஸ்மெல் போகணும், அது மட்டும்தான் முக்கியம். அதுக்கப்புறம் 2 டொமேட்டோ, நல்ல ஒரு பழுத்த ரெட் கலர் தக்காளியாக எடுத்து இந்த மாதிரி பியூரே பண்ணி மிக்சியில் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கட் பண்ணி போட்டு வதக்கிறத விட இந்த மாதிரி பியூரே பண்ணி போடும்போது இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சரும் ஈஸியாக பன்னீரோட பிளெண்ட் ஆகும். ஸோ இது போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி, எல்லாமே இது ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ரெசிபிங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி, 2 ஸ்பூன் தான் என்கிட்ட காரப்பொடி இருந்துச்சு, அதாவது மிளகா பொடி இருந்தது, அதனால நான் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுடைய மிளகா பொடியோட ஸ்பைஸ் லெவல் பார்த்து உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்து நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக அது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட இங்கே ஃப்ரோசன் பட்டாணி இருந்தது. உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்தால் நீங்கள் அதையும் வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரோசன் பீஸ் இருந்ததுனால அது 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அனுக்கு வந்து பன்னீர் அண்டு பீஸ் இந்த காம்பினேஷன் ரொம்பவே பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் பிடிக்கும்னா நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். அண்ட் இது கூடவே வந்து இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கிரேவி டன். பட் இது வந்து நான் ரைஸ், சப்பாத்தி, பூரி, புலாவ், ஜீரா ரைஸ்
இந்த மாதிரி எதுக்கு வேணுமோ சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணுற மாதிரி தேவை அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 கப் கிட்ட வாட்டர் ஆட் பண்ணேன். உங்களுக்கு அந்த மாதிரி திக்காகவே வேணும்னா அந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே கொதிக்க விட்டு நீங்கள் இறக்கிடலாம். கொஞ்சம் திக்காக வேணும், தண்ணியாக வேணும்னா கொஞ்சமாக இந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் செப்பரேட் ஆகி நல்லா கொதிக்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து பட்டரில் கொஞ்சம் அப்படியே சாட்டே பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பன்னீர் க்யூப்ஸ் அதையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டீப் ரோஸ்ட்லாம் பண்ணோன்னா பன்னீர் ஹார்ட் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக அப்படியே பட்டர் கோட்டட் பண்ண மாதிரி இருந்தால் போதும். ஸோ இப்போ இந்த பன்னீரையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற அந்த உப்பு, காரம், இந்த மசாலாஸ் எல்லாம் சேர்ந்து பன்னீரில் இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா MDHோட கிச்சன் கிங் மசாலா. இது இங்கே கிடைக்காது, யூஎஸில் இருக்கும், இந்தியாவில் இருக்கும். எனக்கு யூஎஸ் போகும்போது ஒரு ஃப்ரெண்ட் வந்து இதை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கும் இது ரெடி பண்ணிட்டேன். பர்ஃபெக்டாக வாசனையாக கமன்னு ஒரு பன்னீர் கேப்சிகம் பீஸ் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அன்றைக்கி ரைஸ், பன்னீர் கேப்சிகம் கறி அண்ட் வித் சிப்ஸ் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் லஞ்சுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லேபிள் பீப்புளாக இருக்கீங்க, என்ன மாதிரி வீல் சேர் யூசர்ஸாக இருக்கீங்க. நீங்கள் வந்து எங்கிட்டக்க வீல் சேர் ஃப்ரெண்ட்லியான ரிலேட்டடான கண்டென்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் விலாகில் இன்க்ளூட் பண்ணுங்கக்கா அப்படின்னு எங்கிட்டக்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னுடைய வாட்ஸ்அப்பில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொபிலிட்டி எய்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சென்னை அப்படிங்கிறவங்க நம்பர் இங்கே வந்து ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க வந்து சப்போஸ் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, நீங்கள் வீல் சேர் யூசர், உங்களுக்கு வந்து தனியாக எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது, பட் தனியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து இந்த மாதிரி வீல் சேர் சப்போர்ட் வீல் சேர் ஃப்ரெண்ட்லியான வெஹிக்கிள் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் தனியாக போகிறத பற்றியோ இல்லை குரூப்பில் ஒரு 2-3 பேர் வீல் சேர் யூஸராக இருந்தீங்கனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி வேரியஸ் சைஸஸில் வந்து அவங்க வெஹிக்கிள்ஸ் வச்சுருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு இல்லை எங்கேயாவது போகணும், புக் பண்ணி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியும். நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் என்னுடைய ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணுங்கள், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணி என் ஸ்டேட்டஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து எவ்ரிடே டிசேபிள் ரிலேட்டட் கண்டென்ட், தட் இஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, எஜுகேஷன் சிஸ்டம், ஓட்டிங் போலிங் சிஸ்டம், இந்த மாதிரியான வீல் சேர் ஃப்ரெண்ட்லியான கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக என்னுடைய விலாக்லேயும் நீங்கள் கேட்டதுனால நான் இனிமேல் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். சப்போஸ் நீங்கள் என்னோடய விலாக் பார்க்கல அப்படின்னா நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படாட்டியும் வேறு யாருக்காவது உங்கள் ஃபேமிலிலையோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ யூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆல்சோ அவங்கள கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து ஃபாலோ பண்ணிக்க சொல்லுங்கள். ஸோ இந்த ஐடியா கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் நான் வந்து டிஃப்ரெண்ட் லேபிள் கண்டென்ட்டையும் என்னோடய பிளாகில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மணி பார்த்தீங்கன்னா 2:30. ஸோ நெக்ஸ்ட் டேக்கான தேவையான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும் இல்லைங்களா, அதனால் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் ஒருத்தங்க வீட்டில் முருங்கை மரம் வச்சுருந்தாங்க. அவங்க இந்தியன் கூட இல்லை, ஸ்பானிஷ்காரங்க தான். நாங்கள் போயிட்டு முருங்கைக்காய் வந்து பறிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். சரி, கேட்காம எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கூப்பிட்டு கேட்டோம். டெஃபினட்டாக நோன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினச்சோம் நாங்கள். ஆனால் அவர் ரொம்ப ஸ்வீட்டுங்க, அவருக்கு முருங்கை அப்படின்னு பேரே சொன்னார். அதுவும் அவர் வந்து ஸ்பானிஷு, எப்படி இந்த பேர் கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு நினச்சோம். நாங்கள் சொன்னோம் நாங்கள் இதை குக் பண்ணுவோம் உங்களுக்கு, ஏன்னா சும்மா காய் அப்படியே தொங்கிட்டு இருந்தது வேஸ்ட்டாக அவங்க மரத்தில், நாங்கள் யூஸ் பண்ணுவோம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டோம். உங்களுக்கு இதை குக் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து போயிட்டு அவ்வளோ பெரிய லேடர் எடுத்துகிட்டு வந்தாருங்க. ஏன்னா ரொம்ப ஹைட்டாக இருந்தது அவங்க வீட்டில் அந்த மரம். நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது ரோட் சைடு அவங்க வீட்டுக்கிட்ட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதுவும் இப்போ இங்கே சீசன் வேறு, செம்ம ஃப்ரெஷ்ஷு, அப்படி ஒரு வாசனை, நல்லா பிஞ்சாக ரொம்ப வாசனையாக இருந்தது. ஸோ அவர் வந்து ஏறி எங்களுக்கு வந்து முருங்கைக்காய் என்ன, முருங்கை பூ என்ன, அப்புறம் இலை எல்லாமே, கீரை எல்லாமே பறித்து கொடுத்துட்டாரு. நாங்கள் போதுங்கிறோம், இல்லை இருங்கன்ட்டு எடுத்து கொடுத்துட்டே இருந்தார். ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டு. ஆக்சுவலாக நாங்கள் எதிர்பார்க்கல, நாங்கள் கேட்காம எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பர்மிஷன் கேட்டோம். அவர் எப்போ வேணுமோ சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு நானே வந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொன்னார். இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷுங்க, அப்படியே அந்த பால்லாம் வேறு இருந்தது, அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ எனக்கு இன்றைக்கி இதுக்கே ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆச்சு. இது ரெண்டுத்தையும் நம்ம சரியாக பிரிச்சுட்டு அப்புறம் ரெண்டுத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி செப்பரேட்டாக ஜிப்லாக்கில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன்.
ஸோ எனக்கு இதுக்கே வந்து மோர் தேன் ½ an hour ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 3:30 கிட்டக்க இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டிஃபனுக்கு வந்து ப்ரீவியஸ் டே வச்சுருந்த இட்லி இருந்ததுங்க. ரொம்ப ஈஸியாக ஆனால் செம்ம டேஸ்ட்டாக ஒரு சின்ன ட்விஸ்ட்டோட இட்லி உப்புமா எப்படி பண்ணுறதை நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து வெத்த குழம்பு, தக்காளி தொக்கு, புளிக்காய்ச்சல் இந்த மாதிரியான டிஷ்ஷஸ்லாம் நான் செஞ்சு வச்சுருவேன். ஏன்னா எனக்கு சப்போஸ் நெக்ஸ்ட் டே எனக்கு முடியல அப்படின்னா டக்குன்னு ஒரு ரைஸை வச்சு அவங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து நான் யூஸ்வலாக இது எல்லாமே செஞ்சு வைப்பேன். ஸோ இப்போ இங்கே வந்து அட்டகாசமான ஒரு சிம்பிள் இட்லி உப்புமாவும் நல்ல காரசாரமான ஆந்திரா தக்காளி பஜ்ஜி இல்லை தக்காளி தொக்குன்னு சொல்லலாம், அது ரெண்டுமே ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் இட்லி உப்புமாலாம். பட் தெரியாதவங்க, என்ன மாதிரி ரொம்ப நேரம் சமைக்க முடியாதவங்களுக்குலாம் டெஃபினட்டாக இந்த விஷயம்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் தேவையான அளவுக்கு வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இட்லி உப்புமாக்கு. அது மட்டும் இல்லாமல் தக்காளி தொக்குக்கு தேவையான தக்காளி, மெயினாக தக்காளி வந்து சூப்பராக இருக்கணும், நல்லா ரெட்டாக இருக்கணும், ஜூஸியாக இருக்கணும். காய் மாதிரியான தக்காளியெல்லாம் போட்டோம் அப்படின்னா அது வந்து டேஸ்ட் இருக்காது. ஸோ நான் இங்கே ஒரு 3 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட்லி உப்புமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ என்னடா இதே கடாயிலே செய்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அன்றைக்கி ஃபுல் டே நான் இந்த கடாயில் தான் குக்கிங் பண்ணேன். ஏன்னா வேறு வெசல் எடுத்து செஞ்சோன்னு வைங்க, அதுக்கப்புறம் நான் சமைச்சு முடிச்சுட்டு சிங்க்கை திரும்பி பார்க்கும்போது எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் எப்படி வாஷ் பண்ணி நம்ம சிக்கனமாக வெசல்ஸையும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து கற்றுட்ருக்கேன் உண்மையாக சொல்லணுன்னா. ஸோ கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை, இல்லைன்னா கொத்தமல்லி எது வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு லைட்டாக அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். அந்த கடலைப்பருப்பு மட்டும் கொஞ்சம் ரெட் ஆகணும். ஸோ அது வதங்கிறதுக்குள்ளே இங்கே ப்ரீவியஸ் டின்னருக்கு வந்து ஒரு வச்ச இட்லியில் ஒரு 5 இட்லி பாக்கி இருந்தது. அதை இந்த மாதிரி நல்லா கையாலே உதுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இட்லி டல்லாக இருக்குன்னு நினைக்காதீங்க, இந்த தடவை வெந்தயம் கொஞ்சம் கூட போயிடுச்சு. அதனால் இட்லி வந்து ஒயிட்டாக வராமல் கொஞ்சம் லைட்டாக கலர் அப்படி வந்திருக்கு. மற்றபடி டேஸ்ட் நல்லா தான் இருந்தது, சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி உதுத்து போட்டுட்டு நல்லா இந்த வெங்காயத்தோடு அப்படியே சேர்ந்து கலந்து விடுங்க. இதில் என்ன ஆட் பண்ணோம்னா நம்மளோட இட்லி மிளகா அப்படி, தோசை மிளகா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஆட் பண்ணுங்கள். காரப்பொடி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா அதெல்லாம் ஆட் பண்ணாமல் இட்லி மிளகா பொடியும், இது வந்து கருவேப்பிலை பொடி. என்கிட்ட கருவேப்பிலை இல்லாததுனால நான் இந்தியாவிலேருந்து வரும்போது கருவேப்பிலை பொடி வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அது ஒரு டேபிள் ஸ்பூனும் நான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் சேர்ந்து அந்த உப்புமாவுக்கு அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம இட்லிலையும் உப்பு இருக்கும், இந்த பொடிகள்லேயும் உப்பு இருக்கும். அதனால் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டுச்சு எனக்கு லைட்டாக, அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பொலன்னு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து இட்லி உப்புமா செஞ்சு கொடுக்கலாம். அனுக்கு வந்து இதில் வெஜிடபிள்ஸ் போட்டால் பிடிக்காதுங்க, அதனால தான் நான் கேரட் அதெல்லாம் போடலை. நீங்கள் அதெல்லாமும் போட்டு பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வயிறும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் ஈவினிங்க்கு சாப்பிட்றதுக்கு. ஸோ அதே கடாயில் எகெயின் நான் வந்து தக்காளி தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு காமிக்கிறேன். இது ஒரு சூப்பர் டூப்பரான வெசலுங்க. இதை பற்றி நான் இன்னொரு விலாகில் ஷேர் பண்ணுறேன் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எகெயின் நல்லெண்ணெய், ஏன்னா தக்காளி தொக்கு வந்து நான் 2-3 நாளைக்கு ஸ்டோர் பண்ணிப்பேன் சைட் டிஷ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம். அதனால் நல்லெண்ணெயில் பண்ணுறேன். கொஞ்சம் கடுகு, கண்டிப்பாக இதுக்கு சோம்பு சேருங்க, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அண்ட் ஒரே ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பச்சை மிளகா சுத்தமாக காரம் கிடையாதுங்க, அதனால் 2-3 போட்டால் கூட ஆக்சுவலாக ஒன்றும் பெரிய ஸ்பைஸ் இல்லை இந்த ஹாலபினோ சில்லிஸ். அதுக்கப்புறமா தக்காளியை வந்து நல்லா ஃபைனாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, வெறும்னா சாப்பிட்றதுக்கே அப்படியே இதுவும் டொமேட்டோ ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதனால் நான் மிக்சியில் தக்காளி தொக்குக்கு நான் இங்கே போட மாட்டேன். நம்ம இந்தியாவாக இருந்தால் நான் மிக்சியில் கொஞ்சம் சுற்றிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து போட்டு கொஞ்சம் உப்பு இப்படி போட்டோன்னே அது அப்படியே கரைஞ்சி போயிடுது, அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ தேவையான அளவுக்கு நான் சொன்ன மாதிரி உப்பும் இப்போதைக்கு சேர்த்துட்டு, இப்போ டைம் பீயிங் தக்காளி கரையிறதுக்காக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். சப்போஸ் வேணும் அப்படின்னா திருப்பி நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நடுவில் அங்கே அணுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், அதான் ஸ்டக் ஆகிடுச்சு, சாரி. ஸோ இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு லைட்டாக தக்காளியிலேருந்து அந்த ஜூஸ் வர ஸ்டார்ட் ஆகிற டைமில் இதுக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் பொடி, தட் இஸ் காரப்பொடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சாம்பார் பொடி தான் பிடிக்கும்னா நீங்கள் சாம்பார் பொடி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அவங்க விருப்பம்தான். அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இந்த நல்ல ஒரு டெக்ஸ்சர்,
ஒரு திக்னஸ் வந்து கிடைக்கும் எல்லா கிரேவி அண்ட் இந்த மாதிரி தொக்கு வகைகளுக்கெல்லாம். நீங்கள் சாம்பார் பொடி ஆட் பண்ணாலும் ஓகே, ஏன்னா அதிலேயே தனியா, மிளகா, பருப்பு எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ எய்தர் ஒன், இப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். அண்ட் இதில் மெயினாக வந்து சோம்பு சேர்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா அங்கங்கே அந்த சோம்புடைய ஃப்ளேவர் அது வாயில் கடிப்படும் போது தொக்கு டேஸ்ட் பயங்கர சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா கொதிச்சு ஒரு மாதிரி திக்காக வரும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் மேலே செப்பரேட் ஆகி வா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஸோ இது எல்லாம் முடிக்கிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து ஒரு 5 மணி ஆயிடுச்சு. இப்போ இந்த விலாகில் காமிச்ச எல்லா ரெசிபீஸும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் அனுக்கு வந்து நெக்ஸ்ட் டே ஏதோ ஸ்கூலில் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டி நல்ல செரீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கேக் மேக்கிங்காக. அதனால இங்கே பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் போயிருந்தோம். ஒரு 5:30 அந்த மாதிரி போயிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே செரி வந்தோடனே மெயினாக இது வந்து அவங்களுடைய குக்கிங் ஏதோ ஸ்கூல் ஆக்டிவிட்டி அதனால் வாங்கியிருந்தாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் வீக்குக்கு திங்ஸ் வாங்க மாட்டேன். சாட்டர்டே சண்டே சேர்த்து மொத்தமாக வாங்க மாட்டேன். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே வரைக்கும் மேனேஜ் பண்ணிப்பேன். திருப்பி வெட்னஸ்டே வந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி சேர்த்து வாங்கிப்பேன். ஸோ ஒரே ஐடியா வாங்கி வச்சாலும் சில சமயம் நமக்கு அப்புறம் வெளியில் வந்து எதுவும் வாங்க முடியாது. அதனால நான் வந்து இந்த மாதிரி நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணிப்பேன். வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை கடைக்கு போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே சீஸ் வெரைட்டிஸுங்க. புதுசாக சில சீஸ்லாம் அன்றைக்கி நாங்கள் பார்த்தோம். சரி எடுக்கலாமா என்னன்னு கொஞ்சம் டபுள் ஐடியாவாக இருந்துச்சு. இப்போதைக்கு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் கிரேட்டட் சீஸ் இருக்குது. சரி அதை முடிச்சுட்டு வாங்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். அப்படியே நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நட்ஸு, அப்புறம் இந்த பிரிங்கிள்ஸ் அப்படிங்கிற அந்த சிப்ஸ் வெரைட்டியில் எக்கச்சக்கமாக இருக்குங்க. நான் நம்ம ஊரில் இந்தியாவில் நான் இவ்வளோ பார்த்ததே இல்லை. பொட்டேட்டோ சிப்ஸ் இருக்கும், வாழைக்காய் சிப்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே எக்கச்சக்க வெரைட்டிஸில் இருந்தது. அண்ட் இந்த வண்டி ஓட்டுறதே ஒரு ஜாலி தாங்க. நிறைய பேர் இந்த வண்டியை பற்றி என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி இந்தியாலையும் வந்தால் சூப்பராக இருக்குங்க. எல்லாராலையும் எல்லா கடைகளுக்கும் போக முடியும். எனக்கு அது ஒரு தடவையும் நான் ஓட்டும்போது கடைக்கெலாம் போகும்போது நான் வந்து ரொம்ப இந்தியாவில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஷாம்பூ அண்ட் அதுக்கான கண்டிஷ்னர் அண்ட் சீரம் தேடிட்டு இருந்தேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து அந்த காம்போ வந்து கிடைக்கலங்க. பார்த்துக்கிட்டே இருந்தோம். இருந்த பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்கல. ஸோ அதனால் கடைசியாக எப்பயும் போல் இந்த செக்ஷனில் நாங்கள் விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணோம். அதுதான் வந்து உண்மை, எதுவும் எடுக்கலை. அப்புறம் சில புது பிராண்ட்ஸ்லாம் வந்திருந்தது. அதெல்லாம் ஆக்சுவலாக நல்லா இருந்ததுங்க. லோரியல், எல்வி கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலாக நல்லா இருக்கும். ஸோ அதில் வந்து ஒரு 2-3 வெரைட்டிஸ் பார்த்தோம். எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஃப்ளேவர் வந்து சென்ட்டில் அந்த இதில் இருக்கிறதுல இல்லை. ஸோ அதனால் வாங்கலை. ஸோ இது பார்த்திங்கன்னா நடுவில் அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டை பார்த்தாச்சு. அங்கே ஒரு சேட்டிங் கொஞ்சம் நேரம், அவங்களும் ஷாப்பிங் வந்திருந்தாங்க. ஃபைன். ஸோ இப்போ இந்த வண்டி பற்றி கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, அதுக்காக நான் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் ரெண்டுமே 2 சைட்லையுமே கண்ட்ரோல் இருக்கும். அந்த மேலே இருக்கிற அந்த ஹாரன் சிம்பிள் மாதிரி இருக்குங்களா, அது ஹாரன். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து யாரையாவது எமர்ஜென்சினா நமக்கு வருவாங்க, அதுக்காக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிறவங்கள மூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும். ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்னும் டீட்டெயில்டாக இதை பற்றி வேணும் அப்படின்னா நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறம் நான் தேங்காய் பன் மாதிரி, நம்ம ஊரில் டீ ஷாப்லாம் தேங்காய் பன் இருக்கும்ல, அது பார்த்தேங்க. எனக்கு இது பார்த்தோன்னே சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகும்போதே ஆல்மோஸ்ட் 7 PM ஆயிடுச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட 8:30 AM - 7 PM வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த vlog ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டிஷ்ஷஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, vlog என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். Thank you so much for all the support you are giving me and see you all soon in my next vlog. Bye.